friends, welcome to Farz cooking. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா homemade Ashoka Halwa. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் சுகர், 10 பீஸ் முந்திரியை சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் நெய், 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1 டீஸ்பூன் கேசரி பவுடர், 1 பிஞ்ச் உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 கப் தண்ணியாக கொதிக்க விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க முந்திரி கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் எடுத்து வச்சிருக்க கோதுமையை போட்டுடலாம். இது இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கை இல்லாமல் பச்சை ஸ்மெல் மாற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பச்சை ஸ்மெல் நல்லா மாறி வந்துடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கேசரி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ அந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். இது நீங்கள் விட்டுட்டா கட்டியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நமக்கு ஹல்வா பச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட அசோகா ஹல்வா ரெடி. இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாமா? பிளேட்டில் மாற்றுறப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அசோகா ஹல்வா ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்கலாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? Thank you for watching this video presented by Farz.